நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. தேவ கரத்தையும், God's hand, தேவ கிருபையையும், God's grace, தேவ பிரசன்னத்தையும், God's presence, தேவ தயவையும், God's favor, தேவ இரக்கத்தையும் God's mercy, முழுமையாக பெற்றுக்கொண்டு to receive fully, நாம் தேவனுக்காக to live to God, வாழவே to live for Him. தேவன் விரும்புகிறார். He is happy for that. அவர் சமூகத்தில் இருந்து பெற வேண்டிய ஒவ்வொன்றையும் பெற்றே ஆக வேண்டும். All the things we should receive from God in His presence, we should receive it. பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்தில் எல்லாவற்றையும் பெறுவதற்கு அதிகாரம் உண்டு. Children has every authority to receive anything from the parents. நம்முடைய வாழ்விலே பணத்தை விட Above of money, கிருபையை, grace, இரக்கத்தை, mercy, தயவை, favor, அவர் அன்பை, His love, அவருடைய அபிஷேகத்தை His anointing, பெரும்படியாக விரும்ப வேண்டும். to receive all these things, this must be should are eager. அதை தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். We should ask in the Lord's presence. ஆண்டவராய் இயேசு சொன்னார், Lord Jesus Christ said, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், first seek the kingdom and His righteousness, அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். and all these things will be added to you. பணம் என்பது ஒரு முழுமையை கொடுக்க முடியாது. Money will not give a completeness. பணம் அதிகமாக இருந்தாலும் கூட Even though you may have more money, பலவீனங்கள் கடந்து வந்து விட்டால், when sickness come into your life, பயம் வந்துவிடும், fear will come. மன அழுத்தங்கள் கடந்து வந்து விட்டால், All when stress comes in your life, திகிலும் குழப்பமும் கடந்து வந்துவிடும். all kinds of terror and confusion comes in your life. ஆனால் இரக்கத்தை பெறுகின்ற போது, But when we are receiving this mercy, அந்த இரக்கமானது by the mercy, நம்மை தைரியப்படுத்தும். it will give us a courage. கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது, When we receive this grace, அந்த கிருபை நம்முடைய பலவீனத்திலே பலனை விளங்க செய்யும். that grace will give strength in our weaknesses. அதனால் ஆவிக்குரிய ஆழமான காரியங்களை தெய்வ சமூகத்தில் பெரும்படியாக நாம் விரும்புவோம். So our eager should be the one to receive spiritual things from God. என்றால் நமக்கு தேவன் புது பலனை கொடுக்க விரும்புகிறார். Reason God wants to give us a new strength. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக, As we meditated yesterday, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலம் அடைந்து என்று சொல்லி பார்க்கிறோம். as the one who waits for the Lord will receive a new strength. கழுகு கொத்த ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். God will give a strength like eagle. எந்த கழுகு என்று சொல்லி இங்கே பார்க்கின்ற போது, What eagle it says, கழுகின் தன்மையிலே நாம் யாவரும் அறிந்தது. we know the nature of an eagle. அந்த கழுகானது வயது ஆகின்ற போது, When the eagle gets old, அதனுடைய சிறகெல்லாம் உதிர ஆரம்பிக்குமாம். its feathers will fall. ஒரு பறவையினுடைய சிறகு உதிர்ந்து விட்டால் அந்த பறவையின் அழகு முழுமையாய் இல்லாமல் போய்விடும். If feathers it gets fall means the complete beauty will not be seen in the bird. அதனால் அந்த வயதான கழுகானது, So that old eagle, தன்னை மறைத்துக் கொள்ள it will get covered. உயரமான ஸ்தலத்திலே கடந்து போய் விடுமா. It will go on to high places. அங்கே போய் It will go to there. படிப்படியாக அந்த சிறகுகள் தன்னை விட்டு உதிர்ந்து போவதை இது பார்க்க ஆரம்பிக்குமா. Step by step it sees the feathers have been getting fallen from them. அதற்கு பாரம் வரும், வேதனை வரும். It will, by seeing that it has a burden in its mind, அது மனதிலே வலியும் வரும். it has a pain regarding that. அதுவும் ஒரு ஜீவன் அல்லவா. Because it is also a ஆனால் அதற்கு ஒரு ரகசியம் தெரியும். but he knows a secret. காத்துக்கொண்டே இருக்கிறது. It waits patiently. நம் வாழ்க்கையில் கூட In our life, காத்துக்கொண்டிருக்கிற அனுபவத்தில் செல்வது மாத்திரமல்ல, not only waiting patiently for the Lord. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's word. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு 2 நிருபம் 2 Timothy 2 அதிகாரம் 3 வசனம். chapter 2 verse 3. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. Thou therefore endure hardness as a good soldier of Jesus Christ. இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. Here Paul is saying to Timothy. இந்த தீமோத்தேயு யாரு சொன்னால், Who is this Timothy? சிறந்த ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்தவர். He is born in a great spiritual அவருடைய family. தாயார் ஒரு ஆவிக்குரியவர்கள். His mother was a spiritual mom. தாயார் மாத்திரமல்ல, அவருடைய பாட்டியும் ஆவிக்குரியவர்கள். Not only his mother, his grandmother was also a spiritual person. 3ஆம் தலைமுறையிலே வளர்ந்து தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்கிற ஒரு சாட்சியுள்ள மனுஷர்தான் தீமோத்தேயு. He is a third generation testimonial Christian who living for God. அவர் இடத்திலே அவர் சொல்லுகிறார், To him Paul is saying, பவுல் சொல்கிறார், Paul said, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. thou endure hardness as a good soldier of Jesus Christ. தீங்கை நாம் விரும்ப மாட்டோம். No one will like the hardness. பிரச்சனையை நாம் விரும்ப மாட்டோம். No one will like the problems. ஆனால் இங்கே But போர் சேவகனாய் என்று சொல்லி பார்க்கிறோம். a word is mentioned, a good soldier. ஒரு ராணுவனுடைய வாழ்க்கையிலே When you look at a soldier's life, பலவிதமான தடுமாற்றமான பாதையெல்லாம் சந்திக்க வேண்டும். many kind of difficult ways he has to face. அவர்கள் ராணுவத்தில் போகும்போதே When he has a soldier, he goes எல்லா to war. விதமான கடினமான
கடினமான பாதையை செல்ல வேண்டும். He has to go all kinds of hardness way. எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாய் ஓட வேண்டுமோ How much ever speedily he should run, அப்படியெல்லாம் ஓட வேண்டும். he should run. எவ்வளவு தூரம் நடக்க வேண்டுமோ How much ever he has to walk, அவ்வளவு தூரம் நடக்க வேண்டும். he has to walk. இரவு பகல் பார்க்க முடியாது. You should not look at day and night. மழை காற்றை பார்க்க முடியாது. You should not look at air and rain. பனியையோ மற்ற விதமான உஷ்ணத்தையோ பார்க்க முடியாது. You should not look at the snow or heat. காரணம் அவன் ஒரு போர் சேவகன். Reason, he is a soldier. அதைதான் இங்கே பவுல் அங்கே தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். That is what Paul is saying to போர் Timothy. சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லி. He is saying to endure hardness as a good நாம் soldier. தீங்கை முழுமை ஏற்றுக்கொள்வதல்ல, It is not accepting that hardness அதை எதிர்நோக்கி செல்ல வேண்டும். to go against it, அதை வேண்டாம் என்று சொல்லி நாம் தள்ளக்கூடாது. to not to throw away from that, அதற்குள்ளாக கடந்து போக வேண்டும். go through that. அதிலே மகிமையை பார்க்க முடியும். We can able to see glory in that. வல்லமையை பார்க்க முடியும். We can able to see power in that. கிருபையை பார்க்க முடியும். We can able to see grace in that. தயவை பார்க்க முடியும். We can able to see mercy in that. அவருடைய முழுமையான பிரசனத்தை பார்க்க முடியும். We can able to see his presence in that. அதற்காக தான் இந்த அனுபவங்கள் எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார். That is what this experience God has given. இது பாதிப்பு அல்ல. This is not a destruction. ஒரு போர் சேவகன், A soldier, ஒரு ராணுவ வீரன் a warrior, தன்னுடைய பணியை சிறப்பாய் முடிக்கின்ற போது when he does what he should do, உயர்ந்த அந்தஸ்துகளை பெறுவான். he will be rewarded high. தேசத்திலேயே அவனை குறித்து ஒரு மேன்மையாய் சொல்வார்கள். In his own country, he will be a fame. சொந்த நாட்டிற்காக For his own country, யுத்தத்தில் கடந்து போனால் சொல்லி பெருமையாய் பேசுவார்கள். they have been saying proudly for the nation. அதுபோல் தேவன் நம்மை குறித்து So God also மேன்மையாய் பேச to speak glorily about நாம் us. எல்லாவற்றையும் எதிர்நோக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். We should surrender to endure it. ஆனால் தேவன் நம்மை But God கைவிடவே மாட்டார். will never leave us. நம்ம எழும்ப செய்வார். He will make us to எப்படி rise. அந்த கழுகு எழும்பினதோ How the eagle will rise, தேவன் நம்ம எழும்ப செய்வார். God will make us to rise. நம் வாழ்க்கை அநேகருக்கு பயனுள்ளதா இருக்கும். Our life will be a benefit to us. அந்த அனுபவத்தில் போகும்படியாக Let's walk in that experience. அன்பின் ஆண்டவரே, Dear God, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். with our thanksgiving, we praise மூன்றாம் you. தலைமுறையாக தீமோத்தேயு வாழ்க்கையிலே As a third generation testimony, to ஆசீர்வாதத்துக்காக அவர் அதிகமாக யோசித்திருப்பார். he didn't think about the worldly blessings. ஆனால் நீரோ அவருக்கு வெளிப்பாடாய் சொல்கிறீர். But in a revelation, you say போர் to him சேவகனாய் தீங்கு அனுபவி சொல்லி to endure hardness as a good அதுபோல் soldier, தேவ ஜனங்களாகிய எங்கள் வாழ்க்கையில் கூட as a godly people like him, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற, to accept everything, எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் சந்திக்கின்ற to face anything, அந்த அனுபவத்தை கொடுங்க. to give us that experience. அதில் தான் உடைய மகிமையை பார்ப்போம். We can able to see your glory in ரீபாலா that. சந்தர் துருபியாதி, thank you for that. எதையும் நாங்கள் விளக்காதபடிக்கு Do not throw away anything. எதிர்நோக்கி செல்ல உதவி செய்யுங்க. To go through it, உடைய மகிமையை பார்க்க போகிறோம். we are going to see your glory. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.